உயிரோட பாக்குறேன். போட்டோல பார்த்த ஐயா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நடந்து வரும்போது ஐயாட்ட முத பேசிய வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் திட்டுறாரு. கிழக்கு போ மேற்கு எல்லாத்தையும் சுத்திலும் ஒரு பார்வை பார்த்தார். பிரபஞ்ச சக்தி என்னங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது. வானத்துல இருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து ஐயா உடம்புல இறங்கி தட்டுல உட்கார்ந்து இருந்தாரு, கையை பிடிச்சு இருந்தார். நான் படத்தை பார்த்து ஐயா பார்த்தோன்னு போட்டோல இருந்து ஐயா கீழே இறங்கி வந்து இந்த கையா படத்தை பிரிச்சு தோலை ஒவ்வொன்னு உரிச்சு எடுத்து வாயில விட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு அந்த பழத்தை எடுத்து ஐயா டக்குன்னு கனகம்பட்டி சித்தரை வந்து நான் எப்படி தெரியுமா கேள்விப்பட்டேங்கிறத இப்போ வந்து நான் உங்களுக்கு அனுபவமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 11 வருஷம் கழிச்சு பின்னாடி நான் கனகம்பட்டி வந்து யாருன்னே தெரியாது, சித்தர்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. கோயிலா போயிட்டு வந்ததுனால எங்க சித்தப்பா சாமித்தோட சித்தப்பா மூலமா இவர் கனகம்பட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வா, உனக்கு மாட்டவர்னு சித்தப்பா சொன்னாங்க. ராசிபுரத்துல சில கடையில வந்து ஐயா படத்தை பார்த்தேன். அப்பயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு நண்பர் மூலமாக நான் கனகம்பட்டி போக வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. அப்ப வந்து ஐயா சொன்ன ஐயா என் கையில காசே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் கனகம்பட்டிக்கு அப்படின்னு ஐயா சொன்னாரு. சரின்ட்டு அவர் நண்பர் எனக்கு கூட்டிட்டு போறாரு கனகம்பட்டிக்கு. கனகம்பட்டிக்கு கூட்டிட்டு போற நண்பர் வந்து ராமசாமி ஆடிட்டர் ஐயா தான். அது மூலமா போய் இங்க இருந்து நாமக்கல் இருந்து கரூர் இருந்து பழனி போற பஸ்ல கனகம்பட்டியில இறங்கி அங்க இருந்து மண் தடை தான் இருந்தது. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஐயோட படம்லாம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ சித்தர் தானே, சரி படம் விற்கிறேன்னு நான் போயிட்டு இருக்கும்போது நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஐயா வந்து ஆம்னி கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. சரி ஆனா ஐயா நான் போட்டோவை பார்த்தேன், ஐயா எப்படி போறாருன்ட்டு கார்ல போயிட்டேன். திருப்பி கொஞ்ச தூரம் நடந்து போனோம். மோகன் தோட்டத்துலதான் ஐயா உட்கார்ந்து இருந்தார். வில்ல ஓட்டுல அங்க படுக்கிற கட்டில கிணறு இருக்குது. அங்கதான் ஐயா தங்கிய இடமும் அருள்வாக்கு அந்த இடம் தாங்க. நடந்து போயிட்டு அங்க நிக்கணும். சுத்திலும் மக்கள் கூட்டமா இருந்தது. என்னடா எல்லாம் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 10 பேர் போயிட்டு இருக்கோம். இப்ப போங்க ஐயா வந்து சொன்னாரு, நீ மனசுல ஏதாவது கோரிக்கை வச்சுன்னா வேண்டுதலை வச்சுக்க. நான் 3 கேள்விதான் வேண்டுதலை வச்சேன். வேண்டுதலை வைக்கும் போது அப்ப ஐயா அங்கிருந்து நடந்து வந்தார். உயிரோட பாக்குறேன். போட்டோல பார்த்த ஐயா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அங்க நடந்து வரும்போது ஐயாட்ட முத பேசிய வார்த்தை கெட்ட வார்த்தை தான் எல்லாத்தையும் திட்டுறாரு. கிழக்கு போ மேற்கு போனாரு, கெட்ட வார்த்தையா திட்டினாரு. என்ன ஐயா எப்படி திட்டாரு, நான் பயந்துக்கிட்டேன். அங்க கிட்ட எதுக்கும் திட்டினாங்க. நான் அந்தாண்ட தனியா தான் நின்றேன். இப்ப என்கிட்ட வந்தார், என்கிட்ட வந்து கட்டில போட்டு உட்காந்துருந்தார். எல்லாத்தையும் சுத்திலும் ஒரு பார்வை பார்த்தார். பிரபஞ்ச சக்தி என்னங்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது. வானத்துல இருந்து ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து ஐயா உடம்புல இறங்கி கட்டில உட்காந்து இருந்தாரு, கையை அப்படி வச்சிருந்தார். உட்காந்து ஐயா நடந்து வந்து கட்டில உட்காந்து இருந்தார். எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தேன். கட்டில வந்து அமைதியா உட்காந்து இருந்தாரு. நான் வேண்டுதலை வச்சுக்கிட்டு மனசை ஐயா பார்த்துட்டே இருக்கும்போது வானத்திலிருந்து சக்தி இறங்கி ஐயா உடம்புல ஃபுல்லா சக்தி அப்படியே வந்து விரிவா இறங்கி ஐயா உடம்புல ஃபுல்லா சக்தி பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா பரவி இருந்தது. அந்த சக்தி எனக்கு கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. கட்டில உட்கார்ந்து இருக்கும்போது சுத்தில எல்லாம் இருக்கும்போது ஐயா எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கும்போது என்ன பார்த்தாரு, நான் ஐயா பார்த்தேன். அந்த சக்தி வந்து உடம்புல நெஞ்சில பட்டு இப்படியே ஆடி போய் நின்றுக்கிட்டேன். உடம்புல பட்டுச்சு, உடம்புல சக்தி இறங்குச்சுன்னு உணர்ந்தேன். அடுத்த செகண்ட் என்ன நடந்தது எனக்கு தெரியல. ரொம்ப ஸ்டக் ஆயிட்டேன், அரிச்சாயிட்டேன். என்ன நடந்தது எனக்கு தெரியல. அதை பத்தி நான் மறந்துட்டேன். அப்புறம் ஊருக்கு வந்து நைட்டு படுத்து தூங்க அதே நினைப்பா இருந்தது. 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்தது. அப்படியே ஐயா வச்சு வழிபாடு பண்ண எனக்கு மாற்றங்கள் உருவாகு. அதுக்கப்புறம் இங்க நான் வேலையெல்லாம் செய்யும் போதெல்லாம் ஐயா நினைப்பு எடுத்ததை பார்க்கணும்னு ஒரு 3 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயா வந்து சமாதி ஆனாங்க. இப்பயும் நான் மாசம் நான் கனகம்பட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன். இங்க வேலுக்குச்சியில ஐயா கோயில் இருக்குங்க. அங்க 11 பூஜை பண்ணும்போது அங்க போய் நான் காலையில 10 மணிக்கு போனேன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நான் கூட மாட வேலையா செய்வேன். நமக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு அந்த 11 பூஜை கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறம் இங்க நான் வருவேன். ஆபீஸ்லயே நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கனால ஐயா ஒவ்வொரு விஷயம் மனத்துல செலுத்தும் போது அதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கோரிக்கையும் வச்சுட்டு இருக்கிறேன். தரிசனம் ஒரு தான் கிடைச்சது. அது என்னன்னு கேட்டா என்னோட கர்ம வினையை அதை தீர்த்து கொடுத்துருக்கேன். ஆனா அவர் உணர்ந்திருக்கிறேன். முன்னாடி நிக்கிறாரு, கண்ணு முன்னாடி தோன்றாரு, நேர்ல வந்து பேசுவாரு, அதெல்லாம் உணர்ந்திருக்கிறேன். நடந்திருக்குண்ணா. நான் போகும்போது மாசம் ஒரு தடவை போகும்போது நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொந்தம் எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா அவங்களுக்கு நிறைய பேர் மாற்றங்கள் வந்திருக்கு. அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். சாதாரண ஒரு மெக்கானிக்கா தான் நான் இருந்தேன். வருமானம் இல்லை, நிலைமையும் சரியில்லை, யாரும் எனக்கு உதவி பண்ணல. ஐயா பார்த்துட்டு வந்த வாட்டி தான் என் நிலை உயர்ந்தது. என் நிலை உயரும் ஐயா நிலை உயர்த்துவேன்னு சொல்லி நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். அதனால ஐயா சின்ன எனக்கு உதவி பண்ண நான் கனகம்பட்டியில போய் ஐயா நான் பார்த்துட்டு வருவேன். என் தொழிலை மாற்றி கொடுத்துருக்காரு ஐயா. எனக்கு ஜாதகம் கத்துக்க ஆரம்பிச்சேன். அவர் மறுபடி ஜாதகம் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஆபீஸ் போட்டு 17 வருஷமா நான் வந்து இந்த தொழில பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா வந்து நான் 18 வருஷமா ஐயா நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் ஐயாவோட அனுமதி இல்லாம எதுவும் நான் செய்ய மாட்டேன். பல கனவுலயே வந்திருக்காருங்க. இங்க பூஜை பண்ணும்போது விளக்கு பத்த வைக்கும் போது
பத்து வச்சு பத்த வைக்கும் போது கழுப்புற பத்து வைக்கும் ஐயா என்கிட்ட கேட்பாரு, புகழ எங்கடான்னு கேட்பாரு. முட்டை புரோட்டா கேட்டிருக்காரு, இப்ப பூரி கேட்டிருக்காங்க. எண்ணெய் ஊத்துல எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்தி தான் தீபம் பத்த வச்சுட்டு இருந்தேன். இந்த எண்ணெய் வேண்டாம் பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொன்னதுனால இந்த எண்ணெய் வாங்கி இப்ப பத்த வச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. வேலுக்குச்சி சபையில நான் எப்பயுமே பௌர்ணமிக்கு பூஜைக்கு போகும்போது வேலுக்குச்சி சபை வண்டி உள்ள இருந்து சாமி கும்பிடும் போது அங்க முன்னாடி செவ்வாழை பழம் இருந்தது. நான் பழத்தை பார்த்து ஐயா பார்த்தோன்னு போட்டோல இருந்து ஐயா கீழே இறங்கி வந்து இந்த கையா பழத்தை பிரிச்சு தோலை ஒவ்வொன்னா உரிச்சு எடுத்து வாயில ஊட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சு அந்த பழத்தை எடுத்து ஐயா டக்குன்னு எப்படி நேர்ல நிஜத்துல நடந்தது. நிஜத்திலே உருவம் வந்தாருங்களா? ஆமா ஆமா, கரெக்டா 11 மணி அளவுல, 11 மணிக்கு 11 மணி அளவுல எப்பவும் போய் அங்க போய் சாமி கும்பிட்டு ஏதாவது எனக்கு அதிர்ச்சியம் நடக்கல. போட்டோ வந்து இறங்கி வந்தாரா? நான் கூப்பிடல, இந்த சாமி தான் கும்பிட்டு இருந்தேன். டக்குன்னு இறங்கி வந்தாரு. இறங்கி வந்தா பழத்தை உரிச்சு எடுத்து வாயில, பச்சை வெட்டி பச்சை சட்டை வயசான உருவத்துலதான் பச்சை துண்டு இப்படி போட்டுட்டு வந்தார். இந்த பழத்தை சாப்பிட சொல்லி ஐயா கொடுத்தா அந்த பழத்தை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் எத்தனை கேள்வி கேட்டா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, போடானா நடக்கும், திட்டினாருன்னா நடக்காது. நமக்கு ஒரு வழி நடத்திட்டுக்குமே எனக்கு கண்ணு முன்னாடி உணர முடியுது. இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா மனசுல இருந்து வேண்டாம்னு சொன்னா நான் போக மாட்டேன். மீறி போனா தடங்கள் ஏற்படும். வந்தாங்க நைட்டு படுத்து தூங்கும்போது பார்த்தா திட்டுவார். இப்போ ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏன்டா பார்த்தா ஐயா திட்டா நான் போறதில்லை, அந்த வேலையை நான் செய்யறதில்லை. என்ன அவர் வழி நடத்திட்டு இருக்காரு. இப்ப நீங்களான்னு பேசிட்டு இருக்கும்போது ஐயா கேட்டுட்டு தாங்க இருக்கிறேன். இங்கேதான் தப்பா ஏதாவது பேசினா நான் நைட்டு திட்டுவாங்க, இல்லை காலையில வந்து திட்டுவாங்க. கணவன் திட்டுவாருன்னா தூங்கிட்டு வந்து திட்டுவாரு, காலையில கூட வந்து சொல்லுவார், திட்டுவார். செய்யாத வேலை ஒழுங்கா செய்ய சொல்லியிருக்காருன்னா, தொழில ஒழுங்கா பாருன்னு சொல்லியிருக்காங்க. எந்த வேலை செஞ்சாலும் மனநிறைவோட வேலை செய்ய சொல்றாரு. அன்னதானம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. பௌர்ணமி பூஜைக்கு என் கடை வந்து 3ஆவது வருஷம் நடத்திட்டு இருக்கிறேன். என் கடைக்கு இங்கே வர மக்களை 5 பேரை கூப்பிட்றேன். அவங்களுக்கு நான் அன்னதானம் போட்டு அனுப்பிட்டு இருக்கேன். அவங்களோட கோரிக்கை வந்து இங்கே வந்து பிரார்த்தனை வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்திருக்குது. நல்லது நடந்திருக்கு. 3 தடவை தான் வர சொல்லுவாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க நேரடியாக கனகம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வரேன். கிட்டத்தட்ட கனகம்பட்டி என் கடைக்கு வந்து சொல்லி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு. அப்படி சமீபத்தில் ஒரு அம்மா பற்றி நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை, 30 வயசு ஆச்சு. இப்போ 28லேருந்து 30 வயசு நடந்திருக்கோம். அவங்க டாக்டருக்கு படிச்சுக்கிறாங்க. என் கடைக்கு வந்தாங்க. என் பொண்ணுக்கு வந்து பரீட்சை தோல்வி ஆகுது, டாக்டர் வேலை கிடைக்கல, என்னங்கய்யா பண்ணான்னு கேட்டேன். நான் வந்து ஐயாவுக்கு வந்து பௌர்ணமிக்கு வாங்குமா சொல்லி பௌர்ணமி ஐயாட்ட நான் சொல்லி கோரிக்கை வச்சு முடிஞ்சு போமா, அவன் பொண்ணு பரீட்சை பாஸ் ஆகிடும், வேலையும் கிடைக்கும், கிழக்க தான் வேலைக்கு போகும் அப்படின்னு நான் சொன்னேங்க. கிழக்கு தச்சு தான் வேலைக்கு போகும், இந்த தடவை பொண்ணு பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகிடுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு 3 மாசத்துல பரீட்சை வந்தது, பாஸ் ஆயிடுச்சு. சென்னையில போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைச்சு. அப்ப நம்ம மட்டும் திருமணம் நடக்குமான்னு கேட்டா திருமணம் நடக்கும், 3 மாசத்துல மாப்பிள்ளை அமைன்னு சொன்னா, அது மேற்கு திசையில தான் வந்து அமைன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு மேற்கு திசையில மாப்பிள்ளை கிடைச்சது, கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து 3 மாசம் ஆயிருக்குங்க. இங்க ஆபீஸ்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது குறைவுன்னு என்கிட்ட சொன்னா ஐயா கிட்ட நான் சொல்லுவேன். இந்த பிரச்சனை வந்து ஐயாட்ட நான் கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கை வந்து தீர்த்து கொடுக்குறாங்க. அதனால பௌர்ணமி பூஜை முடிஞ்சு 3 வருஷம் முடிஞ்சு இப்ப 4ஆவது வருஷம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கை சொல்லும் போது அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்க மாமாவும் என் தங்கச்சி வந்தாங்க. அவங்க பௌர்ணமி ஒரு 3-4 பௌர்ணமிக்கு வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு. கனகடாய் மூலமா அவங்க மாற்றம் வந்திருக்கு. கார் வாங்கியிருக்கிறாங்க. தொழில வந்து ஒரு பார்ட்னரா இருக்கிறாங்க. அந்த பார்ட்னரா அவங்க ஒரு கார் வாங்கி 3 கார் ஆயிடுச்சு. இப்ப கார் வாங்கினா இப்ப என் கடைக்கு வரது இல்லைங்க. அவங்க மாசம் கனகப்பட்டி கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்க என் கடைக்கு எனக்கு தேடி வரவங்களுக்கு ஐயாட்ட நான் கோரிக்கை வைப்பேன், ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க தீர்த்து கொடுங்க. அதை நம்ம என்ன சொல்றோமோ தீர்த்து கொடுக்குறாங்க. அவங்க வச்ச கோரிக்கையை விட நம்ம ஐயாவோட பத்தியா இருக்கிறதுனால முழு நேரமும் ஐயாவிட்ட வந்து நான் சரணாகதி அணிஞ்சிட்டேன். பிறப்பு இருப்பு எனக்கு தெரியல, என்னோட இறப்பு ஐயா பாத்துல சேர்ன்னு சொல்லி தான் நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது கோரிக்கை, கல்யாணம் நடக்கல, எனக்கு குழந்தை பாய்க்கு இல்லை, என் வீட்டுல பிரச்சனை இருக்கு, என் புருஷக்காரன் சரியில்லை, எவ்வளோ பிரச்சனை கடன், ஒவ்வொரு பிரச்சனைக்கு வரும்போது அவங்ககிட்ட நான் ஆலோசனை கேட்பேன். கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி 12 மணிக்கு பூஜை பண்ணும்போது ஐயரை வச்சு நான் இது பண்ணி முடிஞ்சு அன்னதானம் போடும்போது அவங்ககிட்ட நான் ஐயாட்ட எனக்கு கோரிக்கை வச்சிருக்காம போமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இந்த 3 வருஷமா இதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. இப்போ 4ஆவது வருஷம் புரட்டாசி வந்து 4ஆம் வருஷம் பௌர்ணமி ஆரம்பமாக ஆகுதுங்க ஐயா. மாசம் வந்து நான் கனகம்பட்டிக்கு போயிட்டுங்க. யாராவது பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நான் கனகம்பட்டி கூட்டிகிட்டு போயிட்டு ஊருக்கு வந்துருவோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கர்ம வினை தீக்கிறாரு அப்படிங்கிற தான் நான் ஐயா கூட வந்து என்கிட்ட நிறைய கர்மம் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து கர்ம வினை தீக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் ஐயாவோட பற்ற ஒரு தொண்டனா ஆனேன். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஐயா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்க வீட்டு பேச்செல்லாம் நிறைய நடந்திருக்குது.
அதனால ஐயாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா தீர்வாச்சு. நல்லபடியா நடந்து வீடு கட்டி முடிச்சேன். எல்லாம் எதிரி தொலைல நீங்கிச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஐயா எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி நான் உணர்வேன். என்னன்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்துல கூட போயிட்டு இருந்தா கூட வண்டியில ஸ்பீடா போயிட்டு இருப்பேன் வண்டியில. ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு பட்டாம்பூச்சி மேல வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஐயா ஞாபகம் எனக்கு வந்துடும். பார்த்து அப்படி பொறுமையா போவேன் நான். ஐயா பார்த்து போ சாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. அது மாதிரி நான் அது மாதிரி நடந்திருக்கிறேன். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஐயாவோட கருத்து வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட வேலை பார் சாமி, அதுதான் கடவுள். அதனால அந்த கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அந்த என்னோட வேலையை மட்டும்தான் பாக்குறேன். வேற எதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாதுங்க. ஐயா மேல பாரத்தை போட்டு என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஐயா மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இப்படி ஐயாவோட அருள் எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஜோசியம் பார்த்து விஜயோட இதுக்கு வந்திருந்தேன், கடைக்கு வந்திருந்தேன். அவரு தான் சொன்னாரு, இது மாதிரிலாம் ஐயாவோட வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நானும் ஒரு டைம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டைம் அவர் எனக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. அது வந்து எனக்கு ஒரு மன திருப்தியா இருந்து அங்க இருந்த வாசகங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். அந்த வாசகப்படியே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இப்ப மேற்கொண்டு பாத்தீங்கன்னா ஐயா எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏசி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வெட்டுக்கிளி ரூபமா வந்து மேலேயே உட்காந்துக்கிட்டு நைட்டு தூங்குற வரை என்கிட்ட தான் இருந்தாரு. நான் கூட கிளம்பி போயிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா வீட்டு தூங்குறப்பதான் எடுத்து போட்டோ கிட்ட விட்டுட்டு இருந்த ஐயா கூட இருந்தாரு, அந்த கஷ்டத்துல வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற இதுல வந்து சரி ஐயாவோட முடிஞ்சா நம்மளால முடிஞ்சா ஒரு 10-5 யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு எண்ணம் தான் மட்டும். மற்றபடி வந்து ஐயாவோட அருளால நல்லபடியாவே இருக்கிறேன். நான் முத ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா வையப்பு மாலையில செந்தில் ஒரு நம்பர், அவர் மின்சாரத்துறையில வேலை செய்யறாரு. அவர் தான் என்ன முத அங்க கூட்டிட்டு போனாருங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரையில ஐயா எனக்குள்ள வந்து அவரை அங்க பெரம்பு கிடைக்கலைங்க. அது வந்து என்னன்னா அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது ஐயா. அப்புறமேல அவர் சொன்னாருங்க, அந்த குச்சியை எடுத்துங்க கெண்டக்காலில் வந்து 6 அடி அடிச்சங்கய்யா. அவரால் தாங்க முடியாத வலி இருந்தது. ஆனா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் செகண்ட்லயே அவர் நார்மல் ஆகிட்டாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லி மனமுருகி சொன்னாருங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் 2 இடத்துல, ஒரு இடத்துல வீடு கட்டிருக்காரு, இன்னொரு இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருந்தாருங்க. அந்த 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயா நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வாங்க நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து நான் 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்க சொன்ன அடி போட்டாரு. நான் எத்தனை அடி ஓட்டணும்னு சொன்னமோ அத்தனை அடி ஓட்டினாரு. தண்ணி வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணி 2 இடத்துலயுமே வந்ததுங்க. அதுல இருந்து நான் பாத்தீங்கன்னா ஐயாவுடைய பக்தர்கள் அல்லது வந்து மனசார என்ன யாராவது முழுமையா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து ஐயாவுடைய உத்தரவு பேர்ல அந்த ஆழ்துளை கிணறு நிறைய அமைச்சு கொடுத்துருக்கீங்க, நிறைய வெற்றி பண்ணி கொடுத்துருக்காரு.